வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். இறை சாதனை மார்க்க இருபால் மெய் உணர்வாளர்களே, உங்கள் அனைவரையும் அவ்வப்போது இந்த காணொளி மூலமாக நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் கண்டும், இந்த மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்லதொரு தவம், பஞ்சேந்திரிய தவம். அந்த தவத்தினை ஆற்றி உணர்வு பூர்வமாக அமைதியாக நீங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கின்றீர்கள். என்று கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்லது கேள்வி என்ன கேட்கிறாங்க? உண்மையில் நான் யார்? ஒரு சீடன் குருவிடம் கேட்கிற கேள்வி. இந்த கேள்வி எப்போது எழும்? பல ஆண்டுகள் உண்மையிலேயே தவமாற்றி உண்மையிலேயே சிந்தனை செய்து தற்சோதனை செய்து ஒரு குழப்பம் அடையும் போதுதான் இந்த கேள்வி எழும். ஒரு குருஷேத்திரத்தில், அதாவது மகாபாரதம் குருஷேத்திரம் போர்க்களத்துல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஞான உபதேசம் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதுல ஒண்ணு முக்கியமா, அர்ஜுனா, எதுவும் உனது இல்லை. நாம என்ன சொல்றோம்? எதுவும் எனது இல்லை. அதை புரிய வைப்பதற்காக பல கோணங்களில் கிருஷ்ணன் உபதேசம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கடைசியில அர்ஜுனனுக்கு பொறுக்க முடியல. இந்த சின்ன குழந்தைங்க அம்மாட்ட ஐஸ்கிரீம் கேட்கும். இல்ல சளி பிடிச்சிடும், தர மாட்டேன். சரி, அதை கேட்கும் இதை கேட்கும், எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கடைசியில கேட்கும், ஆமாமா ஒரே ஒரு சாக்லேட்டாவது கொடுங்கம்மா. சரி, அவ்வளவு இறங்கி அதுக்கு அவ்வளவு தாகம். அது மாதிரி அர்ஜுனன் கேட்கிறான், சரி கிருஷ்ணா, எதுவும் எனது இல்லைன்னு சொல்ற, சரி எதுதான் எனதுன்னு கேட்கிறான். அது மாதிரி, ஏன்னா அர்ஜுனன் அந்த இடத்துல குருஷேத்திரத்துல ஞானோபதேசம் கேட்கிற போது கூர்ந்து கேட்கறான், கேட்க கேட்க சிந்திக்கிறான். அதனால்தான் கிருஷ்ணன் ஒண்ணு சொன்னதும் அதை வைத்துக்கொண்டு மேலும் ஒரு கேள்வி கேட்பான். அந்த பதிலை வைத்துக்கொண்டு பதிலிருந்து ஒரு கேள்வி எழுப்புவான். ஏன்னா பதில இருந்து அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஐயம் வருது. அதுக்கு ஒரு பதில் சொல்றான் கிருஷ்ணன். அந்த பதிலத்தில் மீண்டும் சந்தேகம் கேட்கிறான். ஒரு நல்ல மாணவன் எப்பவுமே சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருப்பான். எப்போ? சிந்திக்கிற போது. அதான் வள்ளுவர் சொன்னார், ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ள. ஐயப்படாதுன்னு சொல்ல, ஐயப்படாது. நீங்க அந்த குரல் எடுத்து பார்த்தீங்கன்னா தீர்க்கம் போட்டுரும். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ள. அப்போ உங்கள யார் ஆழ்ந்து தவம் செய்தோம், தன்னை திருத்திக் கொள்ளணும், மேன்மைப்படுத்திக் கொள்ளணும் என்பதற்காக தற்சோதனை தொடர்ந்து செய்தோம் மட்டுமா, முழு கவனத்தோட கான்ஸ்டன்ட் அவேர்னஸோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, மகிழ்ச்சி கொடுத்ததெல்லாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டவர்களுக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி, உண்மையில் நான் யார்? உண்மையில விட்டு நான் யாருன்னு கேட்டா அது வேற. உண்மையில் ஒரு அழுத்தம். அப்ப இந்த கேள்வியில இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? அதாவது கேள்வி கேட்டவர் என்ன புரிந்து கொள்கிறார்? இப்ப இருக்கிற நான் உண்மையில நான் அல்ல. அந்த முடிவுக்கு வந்துட்டார். நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த நான் பொய்யான நான் தான்.
அது ஒரு மாயைக்கு உட்பட்ட நான் தான் என்றாவது புரிந்து கொண்டீர்களா என்பதுதான் கேள்வி. ஏன்னா இந்த தலைப்பு இருக்க மிகவும் ஆழமானது. ஆன்மீக உலகத்துல இதுதான் நான் அதான் நான் சொல்லி பலர் சொல்லலாம், கற்று சொல்லலாம். ஆனா தவத்துல முழுமை அடைந்தவர்கள், ஆறாவது அறிவிலே முழுமை அடைந்து தெளிவு பெற்று தெளிவில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் உண்மையில் எது நான் என்று தெரிய முடியும். மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம், இறைவனே நான். அடுத்த கேள்வி வரும், அப்ப இறைவன் யார்? கேள்வி மேல வரும். இறைவனே நான் யாருன்னு சொல்லிட்டா இறைவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொன்னு, உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, உயிர் நான் அல்ல. இருப்பது மூணு. மூணு நான் அல்லைன்னா எதுதான் நான்? எப்படி விளக்குறது? ஆகவே உண்மையில நான் உங்களுக்கு சொல்றேன், எதை வேணாலும் விளக்கலாம், உண்மையில் எது நான் என்று விளக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சில பல எடுத்துக்காட்டுகளை வைத்து நான் அந்த எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன், சில சான்றுகள் சொல்லிட்டே வரேன். நீங்க அதை உள்ள வாங்கிக்கிட்டு உண்மையில் ஆழ்ந்து சிந்திப்பீர்களே, ஆனால் ஒரு நாள் நீங்கள் உண்மையில் எது நான் என்று அறிவீர்கள். இன்னும் சொன்னா, உண்மையில் நான் என்று ஒருவன் உண்டுமா இல்லையா என்று அறிவீர்கள். குழப்பல. இப்ப நான் கண்ணாடியில என்ன பாக்குறேன்? உடல் இருக்கு, இதுதான் நான் சொல்லிட்டு நான் இருக்கேன்னு சொல்றேன். மனசுல எவ்வளவு எண்ணங்கள் எழுது, நான் இருக்கேன்னு சொல்றேன். தொட்டா தெரியுது, உணர்வு இருக்கு, இருக்குன்னு சொல்றேன். ஆனால் சமாதி தவம் அடைந்தால் நான் என்று ஒருவன் இல்லை என்று பதில் வரும். உண்மைதான் யார்? The result is nothing. எவ்வளவு ட்ரை பண்றோம், முயற்சி எடுக்கிறோம், பலதை படிக்கிறோம், சிந்திக்கிறோம். வாட் அபவுட் த ரிசல்ட்? இஸ் நத்திங். உண்மைதான் யார்? A state of nothingness. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப எல்லாரும் எங்க ஊருக்கு வாங்க, கன்னியாகுமரி. எங்க ஊரு பக்கம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரின்னு சொல்ற காரணம், இங்கதான் அலை அதிகமா நீங்க பார்க்க முடியும். மெரினா பீச்சில் பார்க்க முடியாது, ஏதோ வரும். திருச்செந்தூர்லயும் பார்க்க முடியாது, கடல்ல இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கலாம். ஆனா கன்னியாகுமரி கடல் அப்படி இல்லை. மிக உயர்ந்த வேகமான அலைகள் அதிகமாக இருக்கிற இடம் கன்னியாகுமரி. வாங்க, கடலை பாருங்க. இப்ப மானசீகமா பாருங்க எல்லாரும். நான் சொல்ல நீங்க அந்த பாவனையோட பாருங்க. எதை பாக்குறீங்க? அலைய பாக்குறீங்க. ஏன்னா அதுல தெரியுது, உயருது தாருது, உயருது தாருது, அலைய பாக்குறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், என்ன பாக்குறீங்க? அலைய பாக்குறேன். இப்ப கடலை பார்க்கலையா? இல்ல சார், அலை தானே கடல், உங்களுக்கு தெரியுது. உண்மையில் அலை என்று ஒன்று உண்டா? இல்ல. கடல் நீர் இருக்கு, அது அழுத்தம் மீதியா மேல ஏறுது இறங்குது. கடல் நீருக்கு மேல விடக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உயர்வு தாருது. எது? கடல். அந்த உயர்வு தாழும் போது ஒரு வடிவம் வருது இல்ல, அந்த வடிவத்துக்கு அதைன்னு பேர் வைக்கிறோம். உண்மையில அதைன்னு இப்போ ஒண்ணு உண்டுமா? என்ன கிடையாது. கடலும் உண்டு, கடல் நீர் உண்டு, அலைன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா நம்ம பேர் வைக்கிறோம். ஏன்? அது ஒரு வடிவம் வருது. இப்போ இந்த வடிவத்தை கழிச்சுக்கு நாங்க என்ன இருக்கோம்? கடல் நீர் தான் இருக்கும், அலைகள் இல்லை. ஆனா மேலோட்டமா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே இருக்கு. கரைக்கு வரும்போது அந்த அழுத்தம் கரைஞ்சு போகும் இல்லையா? அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? அலை என்று ஒன்று இல்லை, இருப்பது கடல் நீர். அந்த நீர் உயர்ந்து தாழ்ந்து அலையுது. ஏன் அலைன்னு பேர் வச்சோம்? அலைகின்ற காரணத்தினால் வாண்டரிங், அலையுது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? அலை என்று ஒன்று இல்லை. சரி, இப்போ ஒரு பூக்கடைக்கு போறீங்க, ரோஜா பூ, மல்லிகை பூ, எல்லா பூவும் வச்சிருக்காங்க. ரோஜா பூ மட்டும் தொடுத்து ஒரு மலர் மாலை, ரோஜா மலர் மாலை வச்சிருக்காங்க.
அங்க கதம்பம்னு கூட இருக்கும். நீங்க கேட்பீங்க, ஒரு முழம் கதம்பம் கொடுக்கணுமா? ஏன்னா இருக்கிற சீப்பஸ்ட் இது ஆரம் எதுன்னா கதம்பம் தான். ஆனா கதம்பம்னா என்ன? பல வேறு வேறு மலர்களை தொகுத்து கட்டுனா அதுக்கு பேரு கதம்பம். ஆனா உண்மையில கதம்பம்னு ஒரு மலர் உண்டுமா? கிடையாது. நாம வைக்கிறோம், ஒரு நாமத்தை சூட்டுறோம். பல மலர்கள் இணைந்து இருக்கிற அந்த தொகுப்புக்கு கதம்பம்னு பேர் வைக்கிறோம். ஆனா கதம்பம் இல்லை, கடல் அலை இல்லை. இப்போ அது மாதிரி நம்ம மனசுல எழக்கூடிய பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான மலர்களை தொகுத்து கதம்பம் என்று பெயர் வைப்பது போல பலவிதமான எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நான். இந்த கதம்பத்தை மலரை ஒவ்வொன்றா பிச்சு போட்டுட்டீங்க வைங்க, கதம்பம் இருக்கா? இருக்காது. என்ன இருக்கும்? பலவிதமான மலர்கள் இருக்கும், கதம்பம் இருக்காது. அதே மாதிரி உங்களால் முடியுமானா பல எண்ணங்களால் தோற்கப்பட்டிருக்கிறது நான் சொன்னேன். அந்த பலவிதமான எண்ணங்களை பிரிச்சு மேய்ஞ்சிங்கன்னா அது எப்படி சார் பிரிச்சு மேயுது? ஏதாவது ஒரு எண்ணத்துக்கு வந்தீங்கன்னா, பல எண்ணங்களுக்கு பதில் ஒரே ஒரு எண்ணமா ஒடுங்குவீங்கன்னா அங்க நான்கிறது இருக்காது, காணாம போயிடும். அதான் தியானம். தியானத்துல என்ன செய்யறோம்? எண்ணங்களின் வேகத்தை குறைக்கிறோம், எண்ணிக்கையையும் குறைக்கிறோம். கரெக்ட் தான். எண்ணங்களுடைய எண்ணிக்கையும் வேகத்தையும் குறைக்க 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 ஆல்பால வரீங்க, டீட்டால போறீங்க, கிட்டத்தட்ட டெல்டாக்கு போயிட்டீங்க. வினாடிக்கு 4 சுற்று. அங்க இருந்தீங்கன்னா அப்படியே அங்க நான் இருக்காது, உணர்வு இருக்கும். இருப்பு உணர்வுன்னு சொல்லுவோம். உணர்வு இருக்கும், நான் இருக்கேன். நான் என்கிற எண்ணம் இருக்காது. இப்ப அந்த இடத்துல நீங்க தேட முடியாது. ஏன்? தேடுவதற்கு இயக்க வேகம் அதிக வேணும். அங்க இயக்க வேகத்தை நீங்க குறைச்சிட்டீங்க, தேடுவோம் காணாம போயிடும். there is no question at all. கொஸ்டின் இல்லாம ஆன்சர் எப்படி வரும்? கேள்வி கேட்பது யாரும் இல்லை. அந்த நான் கேட்க வேண்டிய நான் இருக்கானே, அவன் காணாம போயிடுறான். புரியுதா பாரு. அப்ப நான் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாக்லேட்டாவது கொடுன்னு கேட்ட மாதிரி நான் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறேன். இப்போ இருக்கிறேன். உடல் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது, எண்ணங்கள் வருது, மனம் இயங்குது தெரியுது, கண்ணு பார்க்குது இருக்குது தெரியுது. சோ நான் இருக்கிறேன். இப்போ இருக்கிறேன். அப்போ இது ஒரு குழப்பமான விஷயம் இல்லையா? இருந்தாலும் கேள்வியை பாரு, உண்மையில் அப்போ மேலோட்டமா பார்த்தா நான் இருக்கேன், நான் இருக்கேன். தூக்கத்துல நான் இல்லை. நீங்க தவமே பண்ண வேண்டாங்க, அன்றாட வாழ்க்கை அனுபவத்தை பாரு. 16 மணி நேரம் பகல் முடிச்சிருக்கோம், நாம இருக்கிறோம். உறக்கத்துல 8 மணி நேரம் உறங்குறோம், அதை கனவு காண்றோம். கனவை கழிச்சிட்டு பாருங்க. ஆழ்ந்த உறக்கத்துல நான் உறங்கி கொண்டிருக்கிறேன்னு தெரியுமா? யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா நான் தூங்குறேன் டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? ஆழ்நிலை தூக்கத்துல. அப்ப எங்கன்னா சித்த நான் தலை என்னங்க? அப்ப எண்ணி பார்க்கிற போது எது உறங்குது அப்படின்னா, நான் உறங்குறேன்னு சொல்றோம் இல்ல, எண்ணங்கள் உறங்குது. இப்போ நைட்டை படுக்க போறோம், ஏசி தான் போட்டாச்சு, கொஞ்சம் போத்திக்கிட்டோம், கண்ணையும் மூடிக்கிட்டோம், பாக்குறப்ப தூங்குறான்னு சொல்றோம். தூங்கிடுறோமா உடனே? இல்ல, பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசி ஒரு கட்டத்துல நம்ம அறியாமலேயே உறங்கிடுறோம். உறங்கல ஆக்சுவலா நம்ம அறியாமலேயே அந்த எண்ணங்கள் காணாம போயிடுது. எண்ணங்கள் ஓஞ்சி போகும். நான் இல்லை. அப்புறம் கால் நல்லா தூங்கிட்டோமா, ஒரு 5:30 மணி 5:15 மணி, கண்ணு கூட விழிக்கல, உள்ளுக்கு விழிப்பு வருது. ஆனா 5 இருக்குமோ? ஒரு கேள்வி. இது என்னது, நானா எண்ணமா? எண்ணம். நீங்க புரிய வேண்டியது, உறங்குவது எண்ணம், விழிப்பதும் எண்ணம். அப்ப நான் எண்ணமே நான். அப்ப எது நான் கேட்டா எண்ணங்களே இப்ப நானாக இருக்கு. ஆனா உண்மையும் உறங்கும் போது எண்ணங்களே இல்லாத போது அப்ப நான் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்ப இருக்கேன், என்ன தெரியாது.
அப்போ இந்த நான் என்பதை அவ்வளவு சீக்கிரம் உண்மையில் எது நான் என்பதை கண்டுபிடிக்க முடியாது வார்த்தைகள். ஆனாலும் சொல்றோம். இப்போ உதாரணம், நீங்க நல்ல தவம் செய்யக்கூடிய வச்சுருவோம், கண்ண மூடி உணர்வு கிடைக்குது, அதெல்லாம் பெருசு இல்லை. நல்ல உணர்வு எதை உணர்றோம்? உயிர் சக்தியை உணர்றோம். அந்த உயிர் சக்தி சொல்றதை விட ஜீவ ஆன்மாவை உணர்கிறோம். அந்த வார்த்தையை கவனிக்கணும். நான் கொஞ்சம் அழுத்தமா கொடுக்கிறேன். ஜீவ ஆன்மா, ஜீவ சக்தி. ஜீவ ஆன்மான்னு என்ன? எல்லை கட்டி, உடலை எல்லை கட்டி இயங்கக்கூடிய, மையத்துல பதியோட கூடிய ஒரு உயிரினுடைய தொகுப்பு ஓட்டம், அதை ஜீவ ஆன்மான்னு சொல்றோம். திருப்பி சொல்றேன், உடலை எல்லை கட்டி கொண்டு கருமையத்தில் பதிவை வைத்துக் கொண்டு உடல் முழுவதும் சுழன்று ஒரு தொகுப்பு ஓட்டமாக ஓடுகிற அந்த உயிர் ஓட்டத்திற்கு ஜீவ ஆன்மா. பரமான்மா அப்படின்னா பிரபஞ்சம் முழுவதும் இயங்கி கொண்டிருக்க மகா ஆகாஷ், உயிர் துகள். அதுவும் உயிர் துகள் தான். இந்த ஆகாஷம் சொல்றேன், மின் துகள், அதான் உயிர். அது உடல்ல வரும்போது உயிர்னு சொல்றோம், அங்க மின் துகள்னு சொல்றோம். அது உண்மையிலே அதுவும் உயிர் தான். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, மகர்ஷி ரொம்ப ஜாக்கிரதையா போடுறாங்க, அணுவென்ற உயிராகி. அப்ப அணுவே உயிர், மின் தொகுடே உயிர்னு சொல்றாரு. ஏன்னா அங்க உணர்வதற்கு உடல் இல்லையே தவிர அது உயிர், இதுவும் உயிர். சரி, இப்போ இங்க உணருது, எதை உணர்றோம்? ஜீவான்மம், ஜீவ சக்தி. இங்க ஜீவசக்தி. அப்புறம் சக்தி களம்னு ஒரு தவம் சொல்றாரு மகரிஷி. அங்க நம்ம கற்பனை செய்யறோம், பாவனை செய்யறோம். சக்தி களத்தை உணர்றோமான்னு ஒரு கேள்வி. சக்தி களம்னா என்ன? களம்னா ஃபீல்டு, போர்க்களம், சொல்றவன களம், விளையாட்டு களம், களத்து மேடு. களம்னா ஃபீல்டு. இது சக்தி களம்னா எனர்ஜி ஃபீல்டு. அதாவது பிரபஞ்சம் என்பது முழுக்க முழுக்க சக்தியால் நிரப்பப்பட்ட களம், முழுக்க முழுக்க. அதை உணர்ந்திருக்கணுமான்னு ஒரு கேள்வி. உணர்ந்திருந்தால் பரமான்மாவை உணர்ந்து விட்டோம் என்று பொருள். ஓகே, சரி. அந்த பிரபஞ்சத்தையே சக்தி களத்தையே உணர்ந்தவனுக்கு அவன் மனசுல பிரபஞ்சம் கொஞ்சம் நினைச்சா போதும், அண்ட சராசரங்களும் காட்சியாகும். கிருஷ்ணா வாயத்திலிருந்து காட்டுறான் பாருங்க, அண்ட சராசரங்களும் எனக்குள்ள அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்குள்ளே நீங்க பார்ப்பீங்க. மகர்ஷி ஒரு பாடல்ல பாடுறாரு, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். அவர் பார்க்காரு. அப்போ பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், கோடானு கோடி கோளுடைய சுழற்சியும் ஓட்டத்தையும் அகக்காட்சியாக திரு நடனமாக பார்க்கிறார் என்றால் எங்கிருந்து பார்க்கிறார்? அந்த பார்க்கக்கூடிய வேதாத்திரி யாரு? அந்த நான் எது? எங்கிருந்து பார்க்க முடியும்? ஒரு பொருளை பார்க்கிறோம்னா பொருள் நம்ம வெளியில இருக்குமா உள்ள இருக்குமா? வெளியில இருக்கும். நமக்கு வெளியில இருக்கிற பொருளை பார்க்கணும். அப்ப ஒருத்தர் பிரபஞ்சத்தை பார்க்கிறாருன்னா பிரபஞ்சத்தை வெளியில இருந்து பார்க்கணும். வெளியில என்ன இருக்கு? வெளியில சுத்த வெளி. அங்க என்ன இல்லை? நாம ரூபம் இல்லை. அப்போ பிரபஞ்சத்தை பார்க்கறது யாரு? சுத்த வெளி, சிவம். சொல்லுங்க, எது நான்? எது நானாக இருக்க முடியும்? நான் என்று சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையே தப்பு. there is no self at all. புத்தன் இதைதான் மறுத்தான் பாருங்க. கௌதம புத்தன் இருக்கானே, ஆன்மீக சரித்திரத்துல ஒரு பெரிய புரட்சியாளர். குறிப்பா இந்திய நாட்டில் அவன் பிறந்து வாழ்ற காலத்துல அன்றைய வேதம், புத்தன் பிறகு முன்னாடி வேதம் இருக்குல்ல, எல்லாமே இருக்குல்ல, அவங்க சொன்ன கருத்துக்கு மறுப்பு வாதம் பண்ணவன் புத்தன். அவன் சொல்லிட்டான், there is no self at all. ஆன்மா என்று ஒன்று இல்லை, அனாத்மாதான் உண்டுன்னா. அது என்ன ஆத்மா அனாத்மா? ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பார்த்துட்டோம். ஜீவாத்மானா உடலை எல்லை கட்டிய உயிர், பரமாத்மான பிரபஞ்சத்தை எல்லையாக கொண்ட இயக்கம். அப்ப அனாத்மா என்ன? சுத்த வெளியே அனாத்மான்னு சொன்ன. அனாத்மானா ஆத்மா இல்லை,
அனாதி, அனாதை, செல்ஃப்லெஸ், செல்ஃப், சுயமில்லாத ஒரு சுயம் சுத்த வெளியே. இப்படிலாம் நீங்க சிந்திச்சீங்கன்னா, நான் என்று ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறிப்பு இல்லை. ஒரு கல்லை எடுத்துட்டு இது கல்லுனா சுத்தி காட்டுறோம். அது கல், இது மலர், இது நான் அப்படின்னு வேணா கையை வைக்கலாம். தேர் இஸ் நோ நான், யாரும் கிடையாது. உண்மை அதுதான். அப்போ இப்ப இருக்கிற நான் உனக்கு தெரிஞ்சது தானே, எண்ணங்களின் தொகுப்பு. கடல் அலை போல, கடல் அடையாத போது சமவெளி, சமநிலை. அது மாதிரி நம்ம மனசு தவத்தின் உச்சத்துல சமநிலை அடையும் போது, சமாதானம் அடையும் போது, இக்லிபிரியம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்லுவோம், அசையாது நிக்குது. அங்க நானும் கிடையாது, உலகமும் கிடையாது. யான் எனது நினைச்சிருக்கருப்பான் கிடையாது, இறைவனும் கிடையாது. நீங்க நல்லா புரியணும். இறைவன் உண்டுமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனையோடு கூடிய ஒரு பக்குவமான சீடன்னு சொல்லுவேன். இல்லப்பான்ற புதுசவரன்ட்ட கேட்டானா இல்லைன்னா என்ன ஆகும்? முன்னாடி 1987 நல்ல பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 38 வருஷத்துக்கு முன்னாடி நான் வகுப்பு நடத்திட்டு, நல்ல தம்பி ஒருத்தர், நல்ல தவசத்து வருவாரு, நல்ல மரியாதையான ஆளு. என் பேச்செல்லாம் கேட்டுட்டு, சார் உங்க பேச்சுல இறைவன் இல்லைன்னு வர்ற மாதிரி வருது, இறைவன் இல்லையான்னு. இல்லப்பா அப்படின்னு. அப்ப சபரிமலையில ஐயப்பன், ஏன்னா அவன் பக்தன், ஐயப்பன் பக்தன். அங்க இல்லையா சார்? அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னு சொன்ன அவன் செத்துருவான். சின்ன பையன், 88. எனக்கும் வயசு கம்மி தான், 38. அவனுக்கு வேணா ஒரு 24 22 வயசு இருக்கும். சபரிமலையில் ஐயப்பன் இல்லையா சார்? நான் கேட்கற கேள்விப்பட்டேன். இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இருப்பா அப்புறம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தான் ரொம்ப பழைய இருக்கு சிந்திக்கிறேன். இறைவன் என்று நல்லா கவனிக்கணும் வார்த்தையை, நீங்க தப்பா வெளியில சொல்லாதீங்க. சார் இப்படி சொன்னார். இறைவன் என்று ஒருவன், ஒரு தனி நபர் இல்லை. நான் என்று ஒரு தனிநபர் இல்லை. உலகம் என்று பார்க்கிறோமா இல்லையா? அப்படி ஒன்று இல்லை. நம்ம பார்க்கிற மாதிரி இல்லை. இல்லை என்பதான். The result is nothing. A state of nothingness. என்ன சார் என்னதான் இருக்கு? இப்போ வருது இல்ல, ஒரு முட்டாயாவது கொடுன்னு கேட்ட மாதிரி. அப்ப என்னதான் இருக்கு? வேடிக்கை வேடிக்கை தான் இருக்கு. வினோதங்கள் இருக்கு, அற்புதங்கள் இருக்கு, ஆச்சரியங்கள் இருக்கு. அதெல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் உண்மையில இல்லை. There is no self at all. சார் இதெல்லாம் எப்ப தெரிஞ்சுக்கிறது? இது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் புரியுது இல்லை. இப்ப நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்மையை நான் யாருன்னு சொல்ல போறது இல்லை. புரியுது. நீங்க ஆழ்ந்த தவத்தில் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து, அகங்காரம் என்றால் அறிவு, அகத்துக்குரியவன் அறிவு. அந்த அறிவு மனமாக எழுச்சி பெறுது இல்லை. அப்ப அகங்காரம் உள்ளடக்கினா அகத்துக்குரியவனாகிய அறிவை அடக்கி மனமாக இளவிடாம, அதாவது எண்ணங்கள் இல்லாம ஐம்புலனை சுட்டறுத்து. இப்ப ஐம்புலன் தவம் செஞ்சீங்க, ஐம்புலனை சுட்டறுத்துனா என்னன்னா, தவத்துல காது கேட்க கூடாது, ஸ்மெல் வரக்கூடாது. யாரோ மல்லிகைப்பூ வச்சுட்டு போறாங்க, ஸ்மெல் வரக்கூடாது. அங்க ஏதோ பொறிக்கிறாங்க, நாக்குல தண்ணி வரக்கூடாது. ஐம்புலனை சுட்டறுத்து, அது என்ன நிலை? ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ். அந்த இடத்துக்கு போனாதான் போயிட்டு வரணும். போனா போனதுதான். போய் இருந்துகிட்டு வெளியில வந்த பிறகு, வெளியிலன்னா புறமணம் கூட இல்லை, அகமணம் தான். தீட்டா வேவ் அல்லது ஆல்பா வேவ். கொஞ்சம் சிந்திக்கணும். ஆல்பா வேவ் புறமண இயக்கம் இல்லை. உள்ள உள்ள நான் எங்க போனேன், அங்க என்ன அனுபவம், வாட் ஹேப்பன் டு மீ, ஒரு கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு மீ. அப்போ அப்படியே நினைவு கூடுறான். எதை நினைவு கூடுறான்? எங்க போனானோ அதை நினைவு கூறுகிறான். கூறும்போது அவனுக்கு ஒரு இந்த உண்மை தெரியும். அவன் ஒருத்தனுக்குத்தான் வெளிச்சம். இறைவன் உண்டுமா, உலகம் உண்டுமா, நான் உண்டுமா,
உண்டு எனில் எந்த அளவுல எந்த ரீதியில உண்டு, இல்லை என்றால் எந்த ரீதியில் இல்லை. ஆழ்வார், நம்ம ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். 12 ஆழ்வார்கள்ல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், தலையான ஆழ்வார். அவருடைய சீடன் ஒருத்தன் அவர் எங்க ஊருக்கார், அதையும் சொல்லணும். நம்மாழ்வார் நம்ம எங்க நாகூர் பக்கத்துல திருப்பதி சாரம்னு ஒரு இடம் இருக்கு. திருப்பதி சாரம் அதான் சொந்த ஊர். அவர் வாழ்ந்ததுலாம் ஆழ்வார்குறிச்சி, திருநெல்வேலி மாவட்டம். அவர்கிட்ட ஒரு சீடன் கேட்கறான், ஐயா இறைவன் உண்டுமா, அவனுடைய உருவம் என்னவோ? ஏன்னா இதெல்லாம் இப்ப உலகத்துல இப்ப குழப்பம், உண்டுமா இல்லையா. ரெண்டு இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க, இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க. அவனுக்கு உருவம் உண்டுமா, அருவம்னு சொல்றவங்க இருக்காங்க, உருவம் உண்டுன்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்ப உருவம் உண்டுன்னு சொன்னா முருகனா, விநாயகனா, பெருமாளா, பிள்ளையாரா, யாரு கேட்கணும். இதுல எது? சோ இன்னைக்கு சமுதாயத்துல இந்த இறைவன் என்ற சொல் பெரிய குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நாமெல்லாம் ஏன் தவம் செய்யன்னு தெரியுமா? உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப நம்மாழ்வார் சொல்றாரு, உளன் எனில் உளன். நீ உண்டுவான்னு கேட்டியா, உண்டு. என் மனசு உண்டுங்கிற அர்த்தத்தை வச்சு கேட்க. சபரிமலையில ஐயப்ப உண்டுமா கேட்டானே, அவன் உண்டுன்னு வச்சு கேட்கறான். நான் இல்லைன்னு சொன்னா அந்த மனசு உடையமா இல்லையா? ஆக அதே பாணியில் ஆழ்வார் சொல்றாரு, உளன் எனில் உளன். அவன் உருவம் யாதுன்னு கேட்டே இல்லை, அவன் உருவு இவ்வுருவுன்னு கையை காட்டுறார். அப்படின்னா தனி பார்க்கறதெல்லாம் அவனுடைய உருவம் தான். முருகன்னு தனியா இல்லை, பிள்ளையாருன்னு தனியா இல்லை. இது நான் சொல்றேன், நீங்க கோச்சுக்காதீங்க. நம்மாழ்வார் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், வைஷ்ணவர்கள பெரிய ஆளவர். உளன் எனில் உளன், அவன் உருவு இவ்வுருவு, நீ பார்க்கறதெல்லாம் அவனுடைய தோற்றம். இது ஒண்ணு. அடுத்தாவது சொல்றாரு, உளன் அலமேனில். இல்லையான்னு கேட்டீங்கன்னா அலன். ஏனென்றால் அரூபி. இவன் குழம்பிட்டான், உண்டுமா இல்லையா சாமி, அடப்பாயா. உளனெனில் உளன், அவன் உருவு இவ்வுருவு. உளன் அலனெனில் அலன், அவன் உருவு அருவு. சுத்த விட்டி அங்க என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை, அருவம். அப்ப அதான் இறைவனா? ஆமா. அப்போ இந்த பிரபஞ்சம் அது அவன் தான் இவன். அதாவது அவன் எவன்? சுத்த வெளி. அந்த அரூபி உருவம் எடுக்கிறான். என்ன உருவம்? எல்லா உருவம். என் உருவம் அவன் உருவம் தான். இப்போ உளனா அலனா அது நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து. இப்படிலாம் கதை போகும். இது எப்படி முடிவுக்கு கொண்டு வருது? உண்மையில் நான் யார்? உண்மையில் நான் என்று ஒருவன் இல்லை, உண்மையில். ஆனா எழுச்சி, உண்மையில் அலை என்று ஒன்று இல்லை, கடல் மட்டுமே. ஆனால் எழுச்சியில் அலை இருக்கிறது. அதுபோல சுத்த வெளி என்ற பரம்பொருள், அதுல அது காட்சி இல்லை, ஆனா அது அடக்கமா ஒரு விஷயம் இருக்கு, ஆற்றலும் அறிவும். அதான் அதனுடைய திறன், திறன் எபிலிட்டி. அதனுடைய குவாலிட்டி என்ன? ஆனந்தம், தரம். சுத்த வெளியின் தரம் ஆனந்தம், திறன் அறிவும் ஆற்றல். அந்த அறிவும் ஆற்றலையும் கொண்டு என்ன பண்ணுது? அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்காக பல வடிவங்கள் எடுக்கு. பஞ்சபூதங்களாக, ஜீவ இனங்களாக, இயற்கை காட்சிகளாக வடிவம் எடுக்கு. கடைசியில மனித வடிவம் எடுக்கு. மனித வடிவத்தின் மூலமாக அதுக்கு முன்னாடி எடுத்த வடிவங்கள் எல்லாம் கண்டு ரசிக்குது, ஆனந்தப்படுது. எல்லாம் இன்பமயம், இன்ப ஊட்டாய் நிறைந்த இறைவா. சுத்த வழியை நீங்க பார்க்கிற போது தோற்றம் இல்லை. அங்க அடக்கமா இருக்கிற அறிவும் ஆற்றலும் அதனுடைய திறன் எபிலிட்டி, அதை கொண்டு தன்னுடைய குவாலிட்டி ஆனந்தம் மகிழ்ச்சியை பல தோற்றங்கள் எடுத்து வெளிக்காட்டுது. அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஒரு உருவத்தையும் அதுவே எடுக்கு. பாருங்க, இதுதான் திருவிளையாடு. அதுவே எல்லாமாகி நானுமாகி, நான் என்னை கண்டே ரசிக்கிறேன். ஒரு ரோஜாவை பார்க்கிறேன், அழகா இருக்கு. ரோஜாவை எது வெளிப்பட்டிருக்கு? சுத்த வெளி. ரசிக்கிற நானாக வெளிப்பட்டு எது? சுத்த வெளி. அப்ப சுத்த வெளியே என்ற நான் சுத்த வெளியாகிய ரோஜாவை கண்டு ரசிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் என்னை கண்டு ரசிக்கிறேன்.
ரசிச்சா பரவாயில்ல, மயங்குறேன், தடுமாறுகிறேன். ரமண மகர்ஷி சொல்றாரு பாருங்க, தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம்தான் ஜெகமாயும். ஒரு பாடல் அடிக்கடி நான் சொல்லுவேன், கேட்டுருக்கேன். தன்னை குறுக்கி தனுவாக்கி தனுவின் உணர்வை ஜெகமாக்கி தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம்தான் ஜெகமாயம். நீங்க கடவுள போறீங்க, அந்த பொம்மைக்கு நல்ல அழகான சாரி கட்டி விட்டுருக்காங்க, ஒரு நியூ கலர் காம்பினேஷன். மயங்குறீங்களே இல்லையா? இல்லையா? ஆனா அந்த அந்த சாரியா காட்சியளிக்காது யார் தெரியுமா? நீங்க தான். சார் அது எப்படி சார் புரியலையே? இங்கதான் வேதாத்திரி மகர்ஷி வர்றார். ரமண மகர்ஷி சூட்சுமா சொல்லிட்டு போயிட்டார், அவர் விளக்கல. ஆனா வேதாத்திரி மகர்ஷி சும்மா வர என்ன, இதோட விஞ்ஞான உண்மை என்ன அப்படிங்கிற போது அது சொல்லணுமா? அது ஒரு பெரிய தத்துவம். பஞ்சத்தின் மாத்திரை காந்த தத்துவத்துக்குள்ள வரும். அதாவது சுருக்கமா சொல்றேன், இந்த 5 புலன்களை கொண்டு எதை அறிகிறோம், உண்மையிலேயே அதை நாம் அறியல. எதை காணுகிறோம், கேட்கிறோம், சுவைக்கிறோம், நுகர்கிறோம், தொட்டு பார்க்கிறோமோ அதெல்லாம் உண்மையிலேயே என்னுடைய மாற்றம். நான் ஒரு காட்சியை பார்க்க, ஒரு மலையை பார்க்கிறேன்னா உண்மையில நான் மலையை பார்க்கல, மலையாக மாறுகிறேன். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுமா? புரியுமானா நம்ம ஒரு காந்த தத்துவம் நல்லா எடுக்கணும். அது அலை இயக்க தத்துவம். பஞ்சத்தன் மாத்திரை அலை இயக்கம், காந்தத்தை அடிப்படையாக வச்சு. சுருக்கமா சொல்றேன், ஒரு மலையை பார்க்குறேன். இங்க இருந்து பார்க்கும்போது மலை ஒரு 10-20 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்கு. நீங்க இங்க இருக்கிறீங்க. இப்போ மலையை பார்க்குறீங்கன்னா நீங்க போய் பார்க்கல, இங்கதான் இருக்கிறீங்க. இந்த கண்ணு பார்க்குறது. பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா மலை அங்க இருந்து அவ்வளவு பெருசா இருந்தாலும் மலையில இருந்து ரேடியேஷன் வரும். அதாவது விரிவலை. அந்த அந்த விரிவலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிலையும் ஒரு புள்ளி, ஏன்னா கண்ணுக்குள்ள போறது, கண்ணுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன பின் பாயிண்ட் தான். அதுக்குள்ள மலை போகுதுன்னா மலை போகல, ஒரு புள்ளி. ஒரு புள்ளின்னா அது கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஒரு புள்ளி அதையே தெரியாது, அதே கண்ணால பார்க்க முடியாது. விரிவலையை பார்க்க முடியாது, சுழல் அலையா மலையா பார்க்கறோம், விரிவலையை பார்க்க முடியாது. அந்த விரிவலையே பார்க்க முடியல, அதற்கு ஒரு புள்ளியை பார்க்க முடியாது. ஆனா அந்த ஒரு புள்ளி உங்க கண்ணுக்கு கிட்ட வந்ததும் உள்ளுக்கு ஜீவகாந்தம் வருது பாருங்க, ரெண்டும் மோது. ஒரு புள்ளியா வரக்கூடிய அலையும் நம்முடைய ஜீவகாந்தமும் மோது. மோதினதும் அந்த புள்ளியில என்ன வடிவம் இருக்கு, அந்த வடிவத்தை ஜீவகாந்தம் எடுக்கும், மலையின் வடிவத்தை எடுக்கும். இப்ப நீங்க மலையை பாக்குறீங்களா, நீங்களே வடிவம் எடுக்கிறீங்களா மலையா? அதான் தன்னை கண்டே தான் மயங்கும் ரமண மகர்ஷி, இங்க வேதாத்திரி மகர்ஷி அலை இயக்கத்துல. அப்ப பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், நீ எதெல்லாம் உணர்றீங்களோ உண்மையில வெளியிலிருந்து எதையும் உணரல. உங்களைய, அதாவது உங்களுடைய உங்க ஜீவகாந்தம். இன்னும் நான் டீப்பா போகணும்னு சொன்னா உங்களேன்னு சொல்லக்கூடாது, இந்த ரொபாக்ட்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் எதனோடு மோதுதோ அதுவாக மாறும். தன்னிலை மாற்றம், செல்ஃப் கன்வர்ஷனல் ஸ்டேட். செல்ஃப் கன்வர்ஷனல் ஸ்டேட் மாறும். ஒரு சப்தத்தை கேட்கறீங்கன்னா கேட்கல, சப்தமா மாறுறீங்க, மயங்குறீங்க, தடுமாற்றம். அப்போ இதெல்லாம் நாம விரும்பியா செய்யறோம். நல்ல கவனிங்க. கண்ணை திறந்தா கண்ணுக்கு தெரியுது, காது திறந்தது கேட்குது, மூக்கு திறந்தது, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அட்டானமஸ், நாட் அட் வில். அவன் காது கொடுத்து கேட்கணும் செய்வான், தானா காதுக்கு வருது இல்லை. அப்போ இது ஒரு ரொபாட், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ தானா இயங்கும். அங்க நான் எங்க இருக்கேன்? உடல் தானா இயங்குது, உயிர் தானா இயங்குது. ரெண்டு இயக்கத்தினால உணர்வு என்பது வெளிப்படுது, அனுபவம் ஏற்படுது. அனுபவ பதிவுகள் நினைவு அலைகளாக எழும்போது அதை எண்ணங்கள், மன இயக்கம் என்று சொல்றோம். டோட்டலி இட்ஸ் a robot. நான் இல்லை, இது ஒரு ரொபாட், காட் மேட் ரொபாட்னு சொல்றோம். ஆனால் இந்த ரொபாட்டுக்கு ஒரு உள்ள அதிக தெரியாது ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு ரகசியம்
அந்த ரகசியத்தை தட்டி விட்டா ரொபாட்டுக்கு ஒரு புதிய ஒரு 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 எழுச்சி வருது. என்ன தெரியுமா? சுயமாக சிந்திக்கிற எழுச்சி. ஆனா தட்டி விடுற, தட்டுங்கள் திறக்கப்படும். யார் தட்டுறது? குரு தட்டி உணர்த்துறாருல, தொட்டு உணர், தொட்டு உணர், தட்டி. இந்த தட்டியாச்சு, இங்கேயும் ஒரு தட்டு தட்டியாச்சு. இந்த ரொபாட்டுக்குள்ள, ரொபாட்டு சொன்னா உங்களுக்கு தெரியும், விஞ்ஞானிகளாம் ரொபாட் இருக்காங்கன்னா அது என்ன ரொபாட்? உதாரணமா வீடெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு ரொபாட் இருக்கு. அந்த மிஷினுக்குள்ள எப்படி கிளீன் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணுங்கிறத ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. சிஸ்டம் அது இருக்கும். அதுபடி அதை கிளீனா பண்ணும். நீங்க கிளீன் பண்ண முடியாது. டாக்டருக்கு டாக்டர்னு ஒரு ரொபாட் கண்டுபிடிச்சு ஆப்ரேட்லாம் பண்ணுதான் ரொபாட். டாக்டர் கூட அவ்வளவு துல்லியமா பண்ண மாட்டாரு, இந்த ரொபாட் பண்ணிடும். அந்த அளவுக்கு சிஸ்டம் 100% கரெக்ட் சிஸ்டம். ஆனா அதுக்கு உணர்வு கிடையாது, சிந்திக்கிற வல்லமை கிடையாது. உள்ள இருக்குதா? இப்ப மனுஷன் அப்படித்தானே இருக்கான், சுயமாக சிந்திச்சு எல்லாம் செய்யறான். அவன்கிட்ட என்ன பதிவு இருக்கு, என்ன சிஸ்டம் இருக்கு, அதன்படி அவன் செயலாற்றான். விளைவு இன்பமோ துன்பமோ வைக்கலாம். ஆனா ஒரு குரு வந்து தட்டுறாரு, அந்த வித்தைய ரகசியத்தை தட்டி விடுறாரு. அந்த பட்டணம் தட்டதும் சுயமாக சிந்திக்கிற வல்லமை வரும். அததான் விவேக புத்தின்னு சொல்றோம். சுயமா சிந்திக்கிறது. குரு அடைஞ்ச உடனே குரு என்னெல்லாமோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னா நாம அதை வாங்கி சிந்திக்கிறோம் பாருங்க. அது மனிதனுக்கு மட்டும், அதுவும் சீடனுக்கு மட்டும் கல்வியில கிடைக்காது. இது உள் உணர் கல்வி. அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிற போது அவனுடைய அகக்கண் திறக்குது. அப்புறம் தொடர்ந்து சிந்திச்சுட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி சிந்திச்சு ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கணும், பதில அவனே தேடணும். அவனதான் ட்ரூத் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை தேடக்கூடியவன். எங்க தேடுறான்? உள்ள. வெளியில தேடினா கிடைக்காது. தேடி தேடி ஒன்றன் பின் ஒன்றாக இதுதான் நான் என்று நினைக்கிறான். அப்புறம் இதுதான் நான் என்று நினைக்கிறான். அப்படி கடைசியில ஒண்ணு நினைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போறான். பழையபடி வரான். அறிவு தெளிவாவது அவன் புரிஞ்சுக்கிறான். ம்? கடைசியில இருந்தாலும் சொல்லலாம், நீங்க கேட்பீங்க, ஒரு சாக்லேட்டாவது கொடுக்கலான்னு கேட்பீங்க. என்ன சொல்றீங்கன்னா, நீங்க ஆழ்ந்த தவத்துல ஒடுக்கி ஒடுக்கி போக போக நீ எதை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஒரு சின்ன குழு கொடுக்கணும்ல. நான் என்பது ஒரு குறிப்பான சொல்லல்ல, தற்குறின்னு சொல்லுவாங்களே, தற்குறிப்பு அல்ல. ஆனா ஒரு உணர்வு. என்ன உணர்வுன்னா, எல்லாவற்றையும் அறிகிற, ஒன்றோடும் சம்பந்தம் இல்லாத, பந்தப்படாத, ஆனால் அறிகிற. பந்தப்பட்டாதான் பாதிப்பு. எந்த பந்தமும் இல்லை, பாதிப்பும் இல்லாத ஒரு சாட்சி உணர்வு. யாரு? விட்னஸிங் கான்சியஸ்னஸ். நான் அதை புரியுதுக்கு ஒண்ணு சொல்றேனே. இப்போ வந்து நான் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போவோம். நாங்க நண்பர்கள்லாம் போவோம். ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க, கோல் அடிக்கிறாங்க, நிலமும் செய்யறாங்க. நாங்க இருந்து விசில்லாம் அடிப்போம். ஒரு சைடு சார்ந்திருக்கும், அது எங்களுக்கு எதிர் சைடு. எதிர் சைடுக்கு கோல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஆக்ஷன் பண்ணும். நம்மால அடிச்சிட்டான்னு வைங்களேன், உடனே அப்ளாஸ் அடி, வெரி குட் வெரி குட். அப்படி ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது உணர்ச்சி வேகத்துல என்ன செய்வோம், நம்ம பக்கத்து ஒருத்தர் நிப்ப பாருங்க, அவனுக்கு காலில் ஓங்கி அடிக்கும். ஏன்னா நம்ம ஆள் வந்து கரெக்டா பாலை ஓங்கி அடிக்க போறான் கோலை நோக்கி. அந்த உணர்ச்சியில நாம ஓங்கி அடிப்போம். இப்போ என்ன ஆயிட்டோம்? உண்மையில நாம விளையாடல, ஆனா நம்முடைய உணர்ச்சி விளையாடுவதாக எடுக்கா. நானே விளையாடுறது மாதிரி வருதா இல்லையா? ஆக்ஷனே வந்துருச்சு, காலை மணிக்கு அடிச்சு போட்டேன் பக்கத்துல எப்படிங்க அவன், சாரி. இந்த இடத்துக்கு கொஞ்சம் எண்ணி பாருங்க. அந்த இடத்துல நீங்க அப்சர்வரா, சீயரா, அல்லது பிளேயரா? சீயர் தானே. ஆனா நீங்க பிளே பண்ணிட்டீங்க. இதான் தன்னை கண்டு தான் மயங்கும். ஒரு தடுமாற்றம் ஏற்படுப்பார். இதெல்லாம் மாறணும். உங்களுடைய சுய சிந்தனையில சினிமா பார்த்தா கூட அலறோம், சிரிக்கிறோம், லவ் பண்றோம், நம்மள பண்றோம்.
நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் நிழல் படம், உண்மை கூட இல்லை. நிழல் படத்தை பார்த்து அழறோம், சிரிக்கிறோம். இப்ப என்ன அர்த்தம்? இன்வால்மெண்ட், பந்தப்பட்டு விட்டோம். உலக இயல்பில் பந்தப்பட்டு போச்சு இந்த ஆன்மா, பைண்டிங்ஸ். அதுல இருந்து விடுபட முடியல. சங்கடப்படுறோமா இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை வருது, காதல் ஒரு செய்தி வருது, சங்கடப்படுறோமா இல்லையா? ஏன்? பைண்டிங்ஸ், பந்தம். ஆனா என்ன புரியணும்? உண்மையில் எனக்கு இதுல பந்தம் கிடையாது. ஐ ஆம் த சியர் ஒன்லி, ஒன்லி விட்னஸிங். நான் அந்த ஃபுட்பால் மேட்சுக்கு விட்னஸ் தான். 2 பேரும் விளையாடுறது நான் விட்னஸ், விட்னஸிங். ஆனா நான் பந்தப்படும் போது விட்னஸ் இல்லை. ஆனா உண்மை என்ன? இந்த உணர்வு ஒன்லி விட்னஸிங் கான்சியஸ்னஸ். வேற உணர்வு அங்க நான் விளையாடி உணர்வை பெறல. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் விஷயம் இருக்கு. புரிஞ்சுட்டு இனிமேல் நீங்க லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில ஒரு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு செய்தி வருது, சந்தோஷப்படுறோம். ஆனா நினைச்சு பார்க்கணும், அது வெறும் செய்தி தானே. அந்த செய்தியில நாம இன்வால்வ் ஆகணும். ஒரு துக்கத்துக்குள்ள செய்தி வருது, அழ ஆரம்பிச்சிடணும். செய்தி தான். இந்த பற்றுனால, பந்தத்தினாலதான் இத்தனை வருது. அதான் வள்ளுவர் சொல்றாரு, பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். என்ன அர்த்தம்? இந்த உலகப்பற்று, சொந்தத்து மேல இருக்கிற பற்று, அது இருக்க வரைக்கும் நிலையாமை. நமக்கு நிலை கிடையாது. சுக துக்கத்திலேயே கடந்து உழண்டுட்டே இருக்கணும். எப்ப நிலை வரும்? நிலைனா சிவம். பற்று அற்ற கண்ணு, நோ பைண்டிங்ஸ். குடும்பத்துல தான் இருக்கணும். மனைக்கு கொஞ்சம் தலைவலி அப்படின்னா எனக்கு தலைவலிக்குது, ஐயோ தலைவலிக்குதான் அழ முடியும், ஒண்ணு உணர்வே தட்டாது. அவங்க தலைவலி, எங்க தலைவலிக்குது அப்படியாப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கும். ஒரு பாசம் அப்படிதானே. ஆனா அப்படி இல்லை, கஷ்டப்படுது. மனைவிக்கு வந்த அந்த பிள்ளைக்கு வந்தா, எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தா நான் பொறுத்துருவேன். என் பையனுக்கு காய்ச்சல் வந்தா என்னால பொறுக்க முடியல பாருங்க. இந்த பந்தத்தை பார்க்கணும் நீங்க. தனக்கு ஒரு இன்னல் வந்தா ஓரளவு தாங்கிக்கிறோம், தன் குழந்தைகளுக்கு வந்தா தாங்க முடியலையே. ஏன்? பந்தம், பாசம், பற்று, பைண்டிங்ஸ். அதான் உழவு சொல்றோம், பற்று அற்ற கண்ணை. எப்படி பற்று விட்டுறது, பாசம் விட்டுறது, எப்படி சிந்திக்கிறோம். இந்த என் மகன் இருக்கான், என் மகன் பற்று வந்துருச்சு. நான் என்ன புரியணும், அவன் என் மகன் அல்ல, என் மூலமாக வந்த ஒரு கர்மா. என் மகன் யாரு? கர்மா. என் மூலமாக வந்த கர்மா, என் கர்மாவையும் எடுத்துட்டு வெளியில வந்துடும். எனக்கு முன்னாடியே கர்மா வருது, எங்க அப்பா அம்மாட்ட இருந்தது, அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து கூட கர்மா. அந்த கர்மா தான் டிராவல் பண்ணுது, நீங்க புரிஞ்சுக்கணும். உயிர்னு சொல்றோம், உயிருக்கு மையத்துல கருமையத்துல இருக்கிற பதிவு, அதான் கர்மா. கருமைய பதிவு சொல்றோமே, அந்த பதிவு தான் கர்மா, வினை. அந்த கர்மா உடல் எடுத்துக்கிட்டே வரும். இப்ப என் மூலமா இன்னொரு உடல் எடுத்துருச்சு, அதான் என் மகன். அவன் அவன் கர்மா பண்ணிதான் எல்லாம் நடக்கும், நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட். அவன் கர்மா உதவி செய்யறது வேற, நான் அதை எடுக்கக்கூடாது. சரி, சரியாகும். அதான் சொன்னாங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோ, எது நிகழுதோ அது நன்றாக நிகழுது என்று புரிந்துக்கோன்னு கிருஷ்ணன் சொல்றாங்க. ஆனா எடுக்க முடியலையே. முடியுதா? கஷ்டம், உண்மையிலே கஷ்டம், முடியாதுதான். ஆனால் புரியும், சிந்திக்கும். பண்ண பண்ண என்ன ஆகும், அந்த கஷ்டம்னு சொன்ன பாருங்க, அதனுடைய வெயிட் குறை. பாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றோமே, அது குறையாது. பாரம், அந்த வெயிட் குறையும் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு கட்டத்துல தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அந்த பாரமே இருக்காது. ஏன்னா யாரு தவம் செய்து இப்ப நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு தெரியும், பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு கூட என் மனைவி, இல்லை நேற்று என் மனைவிட்டு பேசிட்டு போது சொன்னோம். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை நினைச்சு அவங்க சங்கடப்பட்டாங்க. இப்படி இருக்கேங்க, ஒன்றும் சங்கடப்படுறது ஒண்ணுமே இல்லை, என்ன ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு மேல அன்பு இல்லையா, அப்படி இப்படின்னு. வெயிட் வெயிட்,
மகிழ்ச்சி அந்த காலத்துல ஒண்ணு சொன்னாருமா, நான் சொல்றேன் என்னன்னா, இந்த பூட்டு கம்பெனியில பூட்டு தயாரிக்கிறா பாருங்க, அப்பவுமே அந்த பூட்டுக்கு ஏற்ற ஒரு சாவியை திறப்பான். ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒவ்வொரு விதமா சாவி இருக்கும். அப்பதான் வேற சாவி கொண்டு போட்டா திறக்காது. அப்ப அவர் சொல்றாரு, பூட்டு தயாரிக்கிற இடத்துல பூட்டு கூட அது திறக்கிற சாவியும் தயாரிக்கிற மாதிரி இயற்கையில பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா, பூட்டு பிரச்சனைனா பூட்டு, பூட்டை திறக்கணும். அதாவது பிரச்சனை இருந்து விடுபடணும்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இருக்குதான். இயற்கையினுடைய விதி, பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு வேணும் இல்லையா? அந்த தீர்வு அந்த பிரச்சனையிலேயே இருக்கான். அங்க பூட்டு வேற சாவி வேற. ஆனா இங்க என்ன சொல்றது, இயற்கையினுடைய விதியில ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு இருக்கிறது. புரிஞ்சுக்க முடியுதா? எப்போ, யாருக்கு அப்படின்னு இருக்கு, எல்லாருக்கும் இல்லை. பிரச்சனை என்ன, யாருக்கு பிரச்சனை, எப்போ பிரச்சனைன்னு அதை பற்றி நீங்க சிந்திக்கணும், மெடிடேட் பண்ணணும். ப்ராப்ளம், பிரச்சனைனா ப்ராப்ளம். ஆங்கிலத்துல ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, சால்வ் த ப்ராப்ளம். கணக்கு போடுவாங்க, ப்ராப்ளம்னா அங்க கணக்கு, இங்க பிரச்சனை அங்க கணக்கு. சால்வ் த ப்ராப்ளம், கணக்கை போடு. எப்படி, எதை பயன்படுத்தி, வாய்ப்பாடு, ஃபார்முலாஸ், ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம் சொல்ற மாதிரி பிரச்சனைய, பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, தீர்வு காண்பதற்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒன்லி ஒன் ஃபார்முலா, ஒன்லி ஒன் மாஸ்டர் கீ. அதை கொண்டு எல்லா லாக்கையும் நீங்க திறக்கலாம். அந்த மாஸ்டர் கீ தான் சுத்த வெளி எனும் தத்துவம், விட்னஸிங் கான்சியஸ்னஸ். அப்போ அது எப்போ சாத்தியப்படும் நான் சொல்லணும், அது வெறும் வாயால சொல்றது இல்லை. என்றைக்கு உள் உணர்வு பெறுகின்றீர்களோ, உள்ள இருக்கிற உள் உணர்வுன்னா ரெண்டு வார்த்தை, உள் கூட்டல் உணர்வு, இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் ஆர் இன்னர் பீயிங். அந்த உள்ள இருக்கிற உணர்வை உணர்றீங்களோ அப்போ அறிவு தெளிவாகும். நத்திங் இஸ் மைண்ட், திங்ஸ் ஆர் நாட் மை ஹேண்ட். நான் வெறும் சாட்சி தான், என்னால ஒன்றும் செய்ய முடிஞ்சது செய்யறோம். பொதுவா செயல் நடந்து போச்சு. இப்போ நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொல்றது ஏதோ ஒரு செயலுடைய விளைவுதான பிரச்சனை. செய்த செயலை மாற்ற முடியுமா? முடியாது. சில பிரச்சனை என்ன பண்ணணும், அதை புரிஞ்சு கொண்டு பிரச்சனையை அணுகணும். அப்ரோச். அப்புறம் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்ப யாரால அப்ரோச் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும்னா இந்த புரிதல் வேணும். இது நடந்து முடிந்த செயலின் விளைவுதான் இந்த ப்ராப்ளம். இனி செயலை மாற்ற முடியாது, செய்தாச்சு. ஆகவே விளைவையும் மாற்ற முடியாது, ஏற்றுதான் ஆகணும்னு ஒரு எண்ணத்தை வச்சீங்கன்னா மைண்டு கொஞ்சம் காம் ஆகும். மனசு காமானா சிந்திக்கிற வல்லமை பெறும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அப்போ அமைதியா இருப்பவனுக்கு புத்தி அதிகம் தானே. எப்போ அமைதி அடையும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் அக்செப்ட் இட், அக்செப்ட் த ப்ராப்ளம். ஏன்னா அது நடந்து முடிந்ததனுடைய விளைவு. சரி, அந்த புரிதலோடு அணுகுனீங்கன்னா இங்கதான் அணுகுதல் வரும், உங்களால அப்ரோச் பண்ண முடியும். அப்புறம் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்க உள்ளோட சொல்லி கொடுக்கும். இதுதான் டெக்னிக். இது நீங்க படிச்சுலாம் செய்ய முடியாது. உங்க உள் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இன்னர் பீயிங், இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ். அது உங்க மனசுல சொல்லணும், யூ டூ லைக் திஸ் ஆர் யூ டூ லைக் தட். ஏதாவது சொல்லணும், நீங்க செய்வீங்க, கரெக்டா இருக்கும். ஆகவேதான் முன்னோர் சொல்றார், திருமணம் சொன்னான்னு சொல்லுவாங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இந்த தன்னேன்னு சொல்றது என்ன தெரியுமா, அந்த உள் உணர்வு. நான் ஒருத்தன் கிடையாது, உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதான் அவர் சொல்றார் திருமணம், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அப்போ உங்க பிரச்சனைகள் என்ன காரணம், உங்களை நீங்க அறியல. யாருமே யாரையும் அறியல, ஆனா எல்லாம் தெரியும். ராக்கெட் எப்படி விடுறதுன்னு தெரியும் அந்த விஞ்ஞானிக்கு. ஆமா, ராபர்ட் ஐன்ஸ்டீன்
ஒரு பெரிய விஞ்ஞானி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பௌதிக விஞ்ஞானத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க அவரு. அணுகுண்டு தயாரிப்பது எப்படின்னு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஆனா அவருடைய டைரியில குறிப்புல எழுதுற, நான் ஒரு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் தான், ஆனா நான் நட்சத்திரங்களின் தொலைவு, அதோட அசைவு எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன். ஆனா என்னை பற்றி நான் அறியாம இருக்கிறேன். ஆனா சாவுக்கு முன்னாடி அறிஞ்சிருவேன்னு சொன்னார். ஆனா அறியல, அறியாம செத்து போயிட்டார். அப்ப பாரு, ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவான், என்னை அறியாம நான் கெட்டுட்டேங்க. எப்படி அணுகுண்டு தயாரித்து எப்படின்னு கண்டுபிடிச்சான் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டான், அமெரிக்கா பிரசிடென்ட் அதை சொல்லிட்டான் எப்படி அணுகுண்டு தயாரிப்பது. அப்போ அவன் அணுகுண்டு தயாரிச்சுட்டான். ஜப்பான்ல கொண்டு போட்டான். செகண்ட் வேர்ல்டு வார், 2 சிட்டி அழிஞ்சு போச்சு. ஐன்ஸ்டீன் பார்க்கணும், பாவி லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்களே, இப்படி தெரிஞ்சுதான் அணுகுண்டு தயாரிப்பு எப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேனே, என்ன தெரியாம தப்பு செஞ்சேன் பாருங்க, என்ன தெரியாம தப்பு செஞ்சேன். அப்பதான் சொல்றான், என்னை அறியாம நான் சாக மாட்டேன். திருமூலர் சொன்ன அவன் சொல்றான், தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். கண்ணீர் விட்டான் ஐன்ஸ்டீன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. நீங்க எல்லாரும், உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லுவேன், கிடைத்தலுக்கு அரிது மானுட பிறப்பு, அதனினும் அரிது குரு கிடைப்பது. குறிப்பா வேதாத்திரிய மகிழ்ச்சி மாதிரி ஒரு குரு கிடைச்சிருக்காங்க. நீங்க முழு ஈடுபாடு அவர் கொடுத்த அந்த முறைகளை பயன்படுத்தி உங்களை நீங்க உணர வேண்டும், உணர்வதற்காகவே வாழ வேண்டும். அப்படி வச்சு விடுங்க. மீதெல்லாம் 2வது. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. வள்ளுவர் என்ன சொல்றாரு, இந்த மனசுல நிறைய மாசு இருக்கு. மாசுனா நீங்க அழுக்க நடக்க வேண்டாம், எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணமும் மாசு. மனத்துக்கண் மாசு இளனாதல், மனசுல எண்ணங்களே இல்லையா, அதுதான் அனைத்து அரண். அனைத்து அரண் டோட்டாலிட்டி ஆஃப் த நேச்சர், இயற்கையுடைய முழுமையே அதுதான். பாருங்க, எப்ப மனம் எண்ணங்களே இல்லாம இருக்குதோ, காலி ஆகுது, அந்த இடத்துல அது என்ன உணர்ந்து, முழுமையை உணரும். மனத்துக்கண் மாசி இளன் ஆதல் அனைத்து அரண் முழுமையை உணர் ஆகுல நீரபெற. நீ என்ன படிச்சாதான் நோ யூஸ், ஆகுல நீர, வேற எதுவுமே கிடையாது, நத்திங். ஆனா நம்ம எதை தேடிட்டு இருக்கோம், ஆகுல. இந்த ஆகுலவை தேடிட்டு இருக்கோம், ஆகுவதை தேடல, ஆகாததை தேடுறோம். ஆமாவா இல்லையா? தேட வேண்டியது எது? மனசுல எதுவுமே எண்ணங்களே இல்லை. அப்போ அப்படி இருக்கணுமானா உங்களுடைய வாழ்க்கை முறையவே நீங்க மாற்றணும். இந்த வாழும் கலாச்சாரம்னு ஒண்ணு சொல்றமே, திணிவினால் இழந்த கலாச்சாரம் அத்தனையும் அழிக்க வேண்டி இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு புரட்சி வெடிக்க வேண்டி இருக்கு. இந்த சமுதாயத்தை புறக்கணிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா நம்ம சமுதாயத்துக்காக தானே வாழ்றோம். இந்த சமுதாயம் என்ன சொல்லணும், என் பிள்ளை இன்னொரு ஜாதியை கட்டிடுச்சு, இந்த சமுதாயம் என்ன சொன்ன, ஆனாலும் பொண்ணுட்டேன். சி, இந்த சமுதாயத்துக்கு பயந்து பெத்த பொண்ணை கொலை செய்த ஆண்கள் நிறைய உண்டு, பத்திரிகைகளை பார்க்கிறோம். சமுதாயத்துக்காக வாழும், இதான் கலாச்சாரம். கேட்டா கலாச்சாரம். சில பெரியவங்க சொல்றாங்க, இது கலாச்சாரம் இல்ல, ராட்டன் கல்ச்சர், அழுகிய கலாச்சாரம். ஒரு புதிய கலாச்சாரம் உனக்குள்ள உருவாங்க. சாமி பாடுறார், புதிதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும் பாடுறார். அதை படிக்க எடுத்து அது 5 பண்பாடு பற்றி எல்லாம் விளக்குறாங்க. அவர் ஒரு புரட்சியாளர், வேதாத்திரி மகர்ஷி. புதிதோர் பண்பாடுன்னா அப்ப இப்ப இருக்கிற பண்பாடு பண்பாடு அல்ல, புண்பாடு, புண் தரக்கூடிய பாடுகள், ராட்டன் கல்ச்சர். ஆனால் யார் சிந்திக்க முடியும்? வேதாத்திரி நன்கு புரிந்து, அவர் சொன்ன கருத்துக்களை புரிந்து, சுயமாக சிந்தித்து, அதுக்கு செயல் வடிவம் கொடுத்து, விளைவுகளை சந்தித்து, அறிவிலை தெளிவு பெற்று, மனதில் உறுதி பெற்றவனுக்காக மட்டும்தான் அந்த புரட்சி வெடிக்க முடியும். ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன், ஒரு ஆன்மீக புரட்சி. புத்தனுக்கும் இயேசுக்கும், பிறகு பாரதிக்கும், பிறகு வேதாத்திரிக்கும் வெடிச்ச அது ஒரு வெடிப்பு, ஒரு கல்ச்சுரல் ரெவலேஷன், ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன். அது உங்களுக்கெல்லாம் வரும்.
அது வரணுமானா தூண்டி விடுறோம், தூண்டி விடுறோம். நீங்க அலட்சியப்படுத்திட்டு தான் போச்சு. நீங்க இதை ஒரு லட்சியமா இருக்கு. இதான் ஒன்லி ஒன் கோல். விவேகானந்தர் சொல்றாரு, ஸ்டாப் நாட் until டு ரீச் த கோல். நம்முடைய கோல் ஒண்ணுதான், என்னை உணர்தல், தன்னை உணர்தல். அந்த கோல் ஸ்டாப் நாட். அப்ப அதுக்கு தக்கவாறு உங்க வாழ்க்கை முறையை மாற்றணும், பொய்மைகளை அறியணும். சமுதாயத்தில் இருக்கிற பொய்மைகள், கலாச்சார பொய்மைகள், போலிகள், பொய்மைகள்னா போலிகள். அதான் நான் நேற்று போட்டேன், the result is nothing. ஒண்ணும் இல்லாத ஏன் இப்படி பண்ணிட்டு கலாச்சாரத்தின் பேராலையும் சமுதாயத்தின் பேராலும் கிடைக்கக்கூடியது ஒண்ணுமே இல்லை. வீடு கட்டிடுவேன், கார் வாங்கிடுவேன். எதுக்காக கார் வாங்கணுமோ அது கிடைச்சுதா? எதுக்காக கல்யாணம் பண்ணணுமோ அது கிடைச்சுதா? கிடைக்குது, கிடைச்ச மாதிரி. நம்ம எல்லாமே கல்வியை கொண்டு பெருக்கினது பூராமே எதுக்குன்னா சந்தோஷமா வாழ்றது. வாழ்ந்தோமா? கற்றதனால் ஆய பயனன்கொள் வள்ளுவர் 2வது கவியில கேட்காரு. நண்பர்களே, இப்படி சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு. இப்ப என்ன? உண்மை நான் யார்? உண்மையில் நான் என்று ஒரு தனிநபர் இல்லை. மாறாக உண்மைக்கு உள்ள போனேன்னா சாட்சி உணர்வு என்கிற உணர்வை அனுபவமா அனுபவிச்சுட்டு வெளியில வரலாம். வெளியிலன்னா இந்த மனசுக்கு வரலாம். வாழ்க வளமுடன்.